He said, who shall deliver me from this sin that is in me? எனக்குள்ளே இருக்கின்ற பாவத்திலிருந்து என்னை விடுவிப்பவர் யார்? If a Pharisee, a good man, a great man, will cry out like, இப்படி கதறுவான் என்றால், the best of man, இந்த மனிதன் இப்படி கதறுவான் என்றால், then what about the rest of us? நம்மள மற்றவர்கள் குறித்து The Bible says that because Jesus hangs there, it proves to us that all are saved only by grace. வேதம் சொல்லுவது இயேசுவான சிலுவையில தொங்கினபடியால் அதுவே எல்லாருமே கிருபையினால தான் ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை காண்பிக்கிறது. But then people say, well, wonderful, it is the grace of God. மக்கள் சொல்றாங்க ரொம்ப அருமைதாங்க, தேவனுடைய கிருபை தான் அது. That means God has a lot of mercy and compassion and kindness. All that is included in that grace. அது கிருபை என்று சொன்னால் அதுல தேவனுடைய இரக்கம், உருக்கம், மனதுருக்கு இதெல்லாம் காணப்படுகிறது என்று God is showing all that to me. தேவன் இதையெல்லாம் என் மீது காண்பிக்கிறார். Wonderful. நல்லதுதான். Then they say, why can't he then simply forgive me? Why does he have to put Jesus on the cross? பிறகு என்ன கேட்கிறார்கள், ஏன் வெறுமனே என்னை மன்னித்து விடக்கூடாது, ஏன் இயேசுவை கொண்டு போய் அவர் சிலுவையில் அறைய வேண்டும்? If he is showing that much grace, mercy, loving kindness and compassion, அந்த அளவுக்கு இரக்கத்தையும் உருக்கத்தையும் மனதுருக்கத்தையும் தயவையாக காண்பிப்பார் என்றால், why can't he simply forgive me? ஏன் அவர் வெறுமனே என்னை மன்னித்து விடக்கூடாது? Why the cross? ஏன் சிலுவை? Why Jesus hanging there? ஏன் இயேசுவை தொங்க Why வேண்டும்? shedding blood there? ஏன் அங்கே ரத்தம் சிந்தப்பட Why வேண்டும்? can't he forgive me? ஏன் அவர் என்னை மன்னிக்க கூடாது? Well, this is where the righteousness of God comes. இங்கே தான் தேவனுடைய நீதி வருகிறது. This is another attribute of God. இது தேவனுடைய இன்னொரு குணாதிசயம். You see, for us, for people, we need to forgive each other. பாருங்கள், மக்களாகிய நாம் தான் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். I have to forgive him and he has got to forgive me. நான் இவரை மன்னிக்க வேண்டும், அவர் என்னை மன்னிக்க I வேண்டும். don't say to Benjamin, I won't forgive you. You've done something terrible. பென்ஜமினை பார்த்து நீ பயங்கரமான காரியத்தை செய்து விட்டாய், நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் என்று நான் சொல்ல முடியாது. You know what he will say to me? அவர் என்ன பார்த்து என்ன சொல்வார் தெரியுமா? Well, you're not any better. You also do something wrong. அவர் சொல்லுவார், என்ன காட்டி நீங்க மேலானம் கிடையாது, சில சமயத்தில் நீங்களும் தவறு செய்கிறீர்களே. So you do wrong and I do wrong. அங்கே நீங்களும் தவறு செய்கிறீர்கள், நானும் தவறு So let செய்கிறேன். us both forgive each other. ஆக ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் மன்னித்து விடுவோம். So us both forgiving each other is normal. That's the way it should be. ஆகவே நாங்கள் ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறோமே, அது அப்படிதான் இருக்கணும். அதுதான் இறக்கம். So when he does wrong, I say, all right, I forgive. அவர் தவறு செய்வது சரி, மன்னிக்கிறேன் என்று நான் He சொல்லுகிறேன். does the same to me. அவர் அப்படியே செய்கிறார். That's the good thing. அது நல்ல காரியம். But God cannot forgive like that. ஆனால் தேவன் அப்படி மன்னிக்க முடியாது. When you look at God and say, why can't you forgive me? தேவனை நீங்கள் நோக்கி பார்த்து ஏன் என்னை மன்னிக்க முடியாது என்று நீங்கள் You கேட்கலாம். can't say to God, you are no better than me. ஆண்டவரை பார்த்து நீர் என்னை விட மேலானவன் கிடையாது என்று சொல்ல You முடியாது. can't say to God, well, you'll need my forgiveness one day. ஒரு நாள்ல என்னுடைய மன்னிப்பு உமக்கு தேவைப்படும் என்று நாம் தேவனை பார்த்து சொல்ல முடியாது. That is on a different level, my friend. நம்ம வேறு வித்தியாசமான அளவில் இருக்கிறது. We forgive one another easily. நாம் வெகு சுலபமாக ஒருவரை மன்னிக்கிறோம். But God to forgive, for God to forgive, it's a big problem. ஆனால் தேவன் மன்னிக்க வேண்டுமானால் அது மிகப்பெரிய பிரச்சனை. Why is it a problem? ஏன் அது பிரச்சனை? Because God is righteous. ஏனென்றால் தேவன் நீதி உள்ளவர். He's holy. அவர் பரிசுத்தர். And He's just. அவர் நீதி உள்ளவர். He says that He will not look upon sin. பாவத்தை நோக்கி பார்க்க மாட்டேன் என்று அவர் He சொல்லுகிறார். says He hates sin. பாவத்தை வெறுக்கிறேன் என்று He சொல்லுகிறார். says He must judge sin. பாவத்தை நியாயந்திருக்க வேண்டும் என்று He சொல்லுகிறார். says He must punish sin. பாவத்தை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். That's why He cannot simply look at you and say, well, I forgive you. ஆகவே தான் அவர் உங்களை பார்த்து சரி உன்னை மன்னித்து விடுவேன் என்று சொல்ல It's முடியாது. not so simple. அவருக்கு அது அவ்வளவு எளிமையானதல்ல. Forgiveness for God is the biggest problem. தேவனுக்கு மன்னிக்க வேண்டும் என்றால் அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. God has to be gracious, loving, kind, compassionate, and merciful. And at the same time, He has to be righteous, just, and holy. தேவன் இரக்கமாய் மன உருக்கமாய் தயவாய் இருக்க வேண்டும். அதே சமயம் நிறைந்தவராய் இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்திலே அவர் நீதிமானாகவும் இருந்து நிறைந்திருக்கவும் வேண்டும். நீதிமானாகவும் இருக்க வேண்டும், பாவத்தை தண்டிக்கவும் வேண்டும். He has to do that also. அவர் அதையும் செய்தார். That's why forgiveness is a big problem. ஆகவே தான் மன்னிப்பு அவ்வளவு பெரிய பிரச்சனையா When I இருக்கு. go to God and say, forgive me, ஆகவே நான் தேவனிடம் போய் என்னை மன்னியும் என்று சொல்லும்போது some people think God's going to say, well, all right, I'm God, I got a big heart, you just come in. ஒரு சிலர் நினைக்கிறாங்க நான் தேவன், எனக்கு நல்ல பரந்த மனப்பான்மை உண்டு, வா மன்னித்து விடுகிறேன் என்று It's a சொல்லுவார். problem for him. அவருக்கு அது பிரச்சனை. When you go and say, forgive me, Lord, he says, oh my goodness, how can you forgive you? நீங்கள் அவர்கள் ஆண்டவரே மன்னியும் என்று கேட்கும்போது அவர் கேட்கிறார், எப்படி நான் உன்னை மன்னிக்க I முடியும்? can't forgive just like that. நான் சும்மா அப்படியே உன்னை மன்னித்து If I விடுகிறேன். simply forgive like that, then I won't be God. I will not be just. I will not be righteous. I will not be holy. நான் சும்மா அப்படியே மன்னித்து விட்டால் பிறகு நான் நீதிபரராக, நான் பரிசுத்தராக, நான் தேவனாக இருக்க முடியாது. So he has to be righteous, holy, and just, as well as gracious, merciful, loving kindness, compassion, and all that. ஆகவே அவர் நீதிபரராகவும் பரிசுத்தராகவும் நியாயந்திருக்கிறவராக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் இரக்கம், மனதிற்கும், தயவுள்ளவராக, அன்புள்ளவராக இருக்க வேண்டும். How can he do both? எப்படி இரண்டையும் அவர் செய்ய முடியும்? How can he forgive and at the same time be righteous? எப்படி அவர் மன்னிக்கவும் முடியும், அதே சமயத்தில் நீதிபரராக இருக்க முடியும்? It's a complex problem. இது ஒரு முரண்பாடான காரியம். This is where the third attribute of God
மூன்றாவது குணாதிசயம். That is the wisdom of God. இதுதான் தேவனுடைய ஞானம். How do you solve this forgiveness problem? இந்த மன்னிக்கிற பிரச்சனையை எப்படி தீர்ப்பது? How to forgive him and then be righteous also? எப்படி அவனை மன்னித்து விட்டு அதே சமயத்துல நீதிபரராக இருப்பது? How can you punish and at the same time save him? எப்படி அவரை தண்டித்து விட்டு அதே சமயத்துல மன்னிக்கவும் செய்வது? That takes great wisdom, my friend, not human wisdom. It takes God's wisdom to do that effectively. இதை பயனுள்ள விதத்தில் செய்வதற்கு மனித ஞானம் போராது, மாபெரும் ஞானமாகிய தேவ ஞானம் தான். So we come to the third attribute of God. ஆகவே தேவனுடைய மூன்றாவது குணாதிசயத்துக்கு நாம் வருகிறோம். What is the wisdom of God? தேவனுடைய ஞானம் என்றால் என்ன? The wisdom of God is God's answer to this forgiveness problem. இந்த மன்னிக்கிற பிரச்சனைக்கு தேவன் அளித்திருக்கிற பதில் தான் தேவனுடைய ஞானம். God, through his divine wisdom, punished sin in Christ on the cross of Calvary and forgave the sinner. தேவன் தம்முடைய தெய்வீக ஞானத்தினாலே கல்வாரி சிலுவையிலே பாவத்தை கிறிஸ்துவில் தண்டித்தார். அதே சமயத்திலே பாவியையும் மன்னித்து விட்டார். That's why Paul says we preach the wisdom of God. அங்குதான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் தேவனுடைய ஞானத்தை பிரசங்கிக்கிறோம். Oh, the glorious wisdom of God. தேவனுடைய மகிமையான ஞானம். Not human wisdom. இது மனித ஞானம் அல்ல. The wisdom of God that put the love and punishment together. அன்பையும் தண்டனையும் ஒன்றாய் சேர்த்த தேவனுடைய ஞானம். Forgiveness and righteousness together. பாவ மன்னிப்பையும் நீதியையும் ஒன்றாக On வைத்தார். the cross of Calvary, Paul sees the grace of God and the righteousness of God and the wisdom of God. கல்வாரி சிலுவையிலே பவுல் தேவனுடைய ஞானத்தை, தேவனுடைய நீதியை அங்கே காண்கிறார். And then that brings us to the fourth attribute. இது நான்காவது குணாதிசயத்துக்கு நம்மை கொண்டு போகிறது. The cross we see also the love of God. சிலுவையிலே தேவனுடைய அன்பையும் நாம் காண்கிறோம். Let me deal with another one first. The cross shows us the immutability of God. That God is unchangeable. சிலுவை தேவன் மாறாதவர் என்பதை நமக்கு சொல்லுகிறது. Let's look at that first. முதலாவது அதை நாம் பார்ப்போம். How does the cross show that God never changes? தேவன் மாறுவதே இல்லை என்பதை சிலுவை எவ்வாறு நமக்கு காண்பிக்கிறது? Now, if your son and my son was there hanging on the cross, உங்களுடைய குமாரனும் என்னுடைய குமாரனும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தால், we will go and try to get somebody and change all the rules and laws and everything to somehow help him escape. எப்படியாவது நம்முடைய பிள்ளை தப்பித்துக் கொள்ள இங்கே அங்கே ஓடி போய் எப்படியாவது சட்ட திட்டங்களை மாற்ற நாம் முயற்சிப்போம். We'll use our money and our power and our influence, everything to bend and change and alter things so that he can go free because he's your son. அவனுடைய குமாரனா இருக்கிறபடினால அவனை விடுவிக்கும்படிக்கு போய் எந்த காரியத்தையானாலும் செய்து பணத்தை கொண்டு, செல்வாக்கை கொண்டு, அதிகாரத்தை கொண்டு சட்ட திட்டங்களை எல்லாம் மாற்ற முயற்சிப்பீர்கள். God laid down the laws. தேவன் தான் அந்த சட்டங்களை அங்கே வைத்தார். The law said the soul that sins shall die. பிரமாணம் என்ன சொல்லுவது? பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். The wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். And here he is hanging there suffering that death. ஆனால் இங்கே அவர் அந்த மரணத்தை சுமந்தவரே சாகிறார். Suffering the wages of the sin of the world. இந்த உலகத்தின் பாவத்தை, அந்த சம்பளத்தை சுமந்து சாகிறார். What did God do? தேவன் என்ன செய்தார்? God didn't say, oh, that's my son, I don't want him to hang there. இவர் என்னுடைய குமாரன், இவர் அங்கே தொங்குவதென்று விருப்பமல்ல என்று அவர் சொல்லுகிறார். God didn't say, oh, he's crying in Gethsemane, I want to change my mind about this. அவர் கெத்செமனேயிலே அழுகிறார், ஆகவே என் மனதை நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். Oh, they're putting nails on his hands, I want to change my mind. கரத்தில் ஆணி அடிக்கிறார்களே, நான் என்னுடைய மனதை மாற்றப் போகிறேன் என்று அவர் சொல்லவில்லை. Oh, the blood is flowing to the ground, I want to change my mind. ரத்தம் வழிந்து ஓடுகிறதே, ஆகவே என் மனதை மாற்ற விரும்புகிறேன் என்று அவர் சொல்லவில்லை. God stood there and saw the nails, saw the spear pierced through his sides, and the blood flowing from the head all the way down his body into the ground. And like a stone, he sat there. He is an immutable God, never changes. ஆணிகளும் ஈட்டிகளும் குமாரனுடைய உடலிலே பாய்ந்து அங்கிருந்து ரத்தம் தாரத்தானே தரையிலே விழுகிறதை தேவன் கண்டபோதும் கல் போல அமைதியாக அப்படியே இருந்தார். அது அவர் மாறாதவர் என்பதை அவர் He காண்பிக்கிறார். is an unchangeable God. அவர் மாறாத தேவன் நண்பர்களே. He is the same yesterday, today, and forever. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். That is why I believe him. ஆகவேதான் நான் அவரை If he விசுவாசிக்கிறேன். says something, he will do it. அவர் ஒன்றை சொன்னால் செய்வார். You can bet on it. நீங்கள் பந்தயத்தை கட்டலாம். You can lay your life on it. அதற்காக ஜீவனையும் எடுக்கலாம். This is the God I'm preaching about. இந்த தேவனை தான் நான் பிரசங்கிக்கிறேன். God that Christ revealed on the cross. சிலுவையிலே கிறிஸ்து வெளிப்படுத்தின தேவன். The God who is immutable. மாறாத தேவன். Immutable, completely, totally, unchangeable. மாறாதவர், முற்றிலும் மாறாதவர். If he has said it, he will do it. அவர் சொன்னால் செய்வார். You can believe his word. அவருடைய வார்த்தையை நீங்கள் You நம்பலாம். will never be disappointed. நீங்கள் ஏமாற்றம் அடையவே You மாட்டீர்கள். will never be put to shame, the Bible says. வேதம் சொல்லுது, நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள் என்று. They that trust in the Lord will never be put to shame. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டார்கள். Because he never changed. Where is the love of God on the cross? சிலுவையிலே தேவனுடைய அன்பு எங்கே? It is not God forgiving the ones who nailed him. அவரை அறிந்தவர்களே தேவன் மன்னிக்கிறது கிடையாது. God himself doing the nailing by his very hands, staying behind those hands. அந்த கருவியின் பின்னால்
Jesus. அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அந்த மனிதனை மன்னித்தார்கள். இயேசுவை ஆணியால் அடித்தார்கள். அங்கே அவர்களை காண முடியும். You see it there. அங்கே நீங்கள் அதை காணலாம். That is what Paul says in Romans 8 verse 3. அதைதான் சொல்லுகிறார். What the law could not do in that it was weak through the flesh, the God sending his own son in the likeness of sinful flesh, and for sin condemned sin in the flesh. மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தன்னுடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்லுகிறார். அங்கே என்ன நடந்தது? God was condemning sin. தேவன் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக What இருக்கிறார். does it mean? அந்த அர்த்தமல்ல. Punishing sin. பாவத்தை தண்டிக்கிறார். Isaiah saying, ஏசாயா சொல்லுகிறார். wounded, அவர் கைப்பட்டார். அவர் வெட்கப்பட்டார். by God, smitten by God. தேவனால் அடிக்கப்பட்டபடியாயிற்று. On the cross of Calvary, that's what God did. கல்வாரி சிலுவையிலே தேவன் அதைத்தான் செய்தார். God was not simply sitting there and forgiving those who put him there. தேவன் சும்மா உட்கார்ந்து கொண்டு அவரை சிலுவையில் இருந்தவர்களை மன்னித்துக் கொண்டிருக்கிறார். God says, oh no, I see the love of God because God himself put him there. He nailed him, he smote him, he bruised him, he smote him. தேவனே இயேசுவை சிலுவையில் ஆணியிலே அடித்து அவரை முறிக்கிறார், காயப்படுத்தினார். அங்கே நான் அவருடைய அன்பை காண்கிறேன் என்று. And by his stripes we are healed. அவரை கண்டுகொண்டால் நாம் குணமானோம். Paul says in 2 Corinthians 5:21, 2 Corinthiயர் 5:21 பவுல் சொல்லுகிறார். God made him to be sin for us who knew no sin, that we may be made the righteousness of God in Christ. கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை தேவன் பாவமாக்கினார் என்று சொல்லுகிறார். That is what God did. தேவன் அதைதான் செய்தார். Made him sin who knew no sin. பாவமே அறியாத அவரை பாவமாக்கினார். Not what men did and God forgave. ஏதோ மனிதர்கள் செய்தார்கள் தேவன் மன்னித்தார் என்று கிடையாது. No. God made him sin. தேவன் அவரை பாவமாக்கினார். That's the love of God. அதுதான் தேவனுடைய அன்பு. And Paul says finally in Romans chapter 8 verse 32, கடைசியாக ரோமர் 8:32 பவுல் சொல்லுகிறார். he that spared not his own son but delivered him up for us all, shall he not also with him give us all things freely? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு குடும்பத்தை எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லுகிறார். I tell you, my dear friend, நான் உங்களுக்கு சொல்லட்டாருமே நண்பர்களே, look upon the cross. சிலுவை நோக்கி பாருங்கள். Extraordinary love. அசாதாரணமான ஒரு அன்பு. Love like you've never seen anywhere. எங்குமே நீங்க காண முடியாத அன்பு. Not simply staying there and saying, well, I'll forgive those who put him there. ஏதோ சும்மா உட்கார்ந்து கொண்டு அவரை சிலுவையில் அறைந்தவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லவில்லை. This love is beyond that. This love says, I will put him there, I will nail him there, I will beat him, whip him, chastise him, wound him, bruise him. இந்த அன்பு அதையும் தாண்டியது. நானே அவரை சிலுவையில் அறைவேன், நானே அவரை நொறுக்குவேன், காயப்படுத்துவேன், அவரை உடைத்து சின்னமனமாக்குவேன் என்று I சொல்கிறார். will make him to be sin and make him to be cursed. நானே அவரை பாவமாக்குவேன், அவரை சாபமாக்குவேன். That is the great love of God. அதுதான் தேவனுடைய மாபெரும் அன்பு. There is nothing in this whole world that compares to this, my friend. இந்த அன்புக்கு இணையானது உலகத்தில் எதுவுமே கிடையாது. Like I said to you last night, there is no cinema, drama, play, nothing in this whole world that is so fascinating, so mind-boggling as the cross of Calvary. நான் உங்களுக்கு நேற்று சொன்னது போல கல்வாரி சிலுவை போல மனதை திகைக்க வைக்கக்கூடிய காரியம், பரவசமூட்டக்கூடிய காரியம் இந்த உலகத்தில் எந்த சினிமாவும் கிடையாது, நாடகமும் கிடையாது, எதுவும் கிடையாது. When you really look at the cross, சிலுவை நீங்கள் உண்மையை you see the பார்க்கிறீர்கள். glory of God. தேவனுடைய மென்மையை நீங்கள் பார்க்கிறீர்கள். You see there the grace of God, தேவனுடைய கிருபையை the பார்க்கிறீர்கள். righteousness of God, தேவனுடைய நீதியை பார்க்கிறீர்கள். wisdom of God, தேவனுடைய ஞானத்தை, and the immutability of God, தேவன் மாறாதவர் என்பதை, the love of God. தேவனுடைய அன்பை, You see all sides of God. தேவனுடைய எல்லா பக்கங்களையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். Cross, I say to you, gives us the greatest display of God's character. தேவனுடைய குணாதிசயங்களை சிலுவைதான் மிகப்பெரிய விதத்திலே நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. You look upon the cross, சிலுவை நோக்கி பாருங்கள். you can never be the same. ஓ, நீங்கள் அதே ஆளா இருக்க மாட்டீர்கள். Why? ஏன்? You will begin to glory in it like Paul. பவுலை போல நீங்களும் அதை மேன்மை பாராட்ட You will say, ஆரம்பிப்பீர்கள். well, I've seen the cross. நீங்களும் சொல்வீர்கள், "நோ, நான் சிலுவை கண்டு I don't want to live for myself anymore. இனி முதல் கொண்டு எனக்காக நான் வாழ விரும்பவில்லை. I don't want to live for the sins of this world. இந்த உலகத்தின் பாவங்களுக்காய் வாழ விரும்பவில்லை. I don't want to go behind these attractions of this world. இந்த உலகத்தின் கவர்ச்சிகளுக்கு பின்னாலே நான் போக விரும்பவில்லை. These things matter nothing to me now since I have seen God there revealed to me through the cross. சிலுவையின் மூலமாக தேவன் தன்னை வெளிப்படுத்தினாரே, அதை நான் கண்டபடியால் இந்த காரியங்களை எனக்கு ஒரு பொருட்டே அல்ல. When you survey this cross,
இந்த சிலுவை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது the richest gain you'll count as loss. உங்கள் மிகப்பெரிய மேன்மைகள் லாபங்களை எல்லாம் ஒன்றும் இல்லாததாக நஷ்டமாக Pour contempt on your pride. உங்களுடைய மேன்மையெல்லாம் குப்பையாக எண்ணுவீர்கள். You say, I humble myself. என்னை நான் தாழ்த்துவேன் என்று I சொல்லுவீர்கள். have seen the glory of God. நான் தேவனுடைய மகிமையை I கண்டிருக்கிறேன். give myself to God. தேவனுக்கு என்னையே நான் The கொடுக்கிறேன். cross will be my everything. சிலுவைதான் என்னை எல்லாமாக God did for me, there will be my joy. தேவன் அங்கே எனக்காக என்ன செய்தாரோ அதுதான் என்னுடைய மகிழ்ச்சியாக. I will worship him for that. நான் அதற்காக அவரை ஆராதிப்பேன். I will live for him. அதற்காக அவருக்கு I will leave all the evil things behind. எல்லா பொல்லாத காரியங்களுக்கு பின்னால விட்டு விடுவேன். I will leave everything that hinders me in that life. அந்த வாழ்க்கையில என்னை தடை செய்கிற எல்லாவற்றையும் நான் விட்டு விடுவேன். And I will come to God. தேவன் என்று வருவேன். Give myself to him. என்னையே அவர் கொடுப்பேன். I will glory in him. அவரிலே In the cross of Christ. கிறிஸ்துவின் சிலுவையிலே என்னை பாராட்டுவேன். Let's all bow our heads for a moment. எல்லாரும் ஒரு நிமிடம் தலை வணங்கு. Let's pray. Loving Heavenly Father, அன்புள்ள பரலோக in the name பிதாவே, of Jesus we pray. இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். Thank you, Lord, for the power of God that is present here. இங்கே காணப்படுகிற தேவனுடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. I pray for these people that have come for healing tonight. சுகத்திற்காக வந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். In the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே we take authority over every power of the enemy. எதிரினுடைய ஒவ்வொரு வல்லமையின் மீது நாங்கள் அதிகாரம் We எடுக்கிறோம். rebuke every work of Satan. பிசாசுடைய ஒவ்வொரு கிரியை நாங்கள் கடிகிறோம். Claim healing to these bodies. இந்த சரீரங்களிலே சுகத்தை அறிவிக்கிறோம். To the mind, மனதிலே, to the emotion, உணர்ச்சிகளிலே, in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே, Oh, let them be cleaned out in their mind and emotions. மனதிலே உணர்ச்சிகளை சுத்தமாகட்டும். Let fears and worries and burdens depart. பயங்களும் கவலைகளும் பாரங்களும் நீங்குவதாக. Let health and joy and peace fill their hearts. ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதான உள்ளங்களை நிரப்பட்டும். And may the grace of God be experienced by them tonight. அவர் இன்றைக்கு இரவு தேவனுடைய கிருபையை அனுபவிக்கட்டும். Oh, thank you, Father. நன்றி பிதாவே. We know that Satan is bound. பிசாசு கட்டப்பட்டிருக்கிறான் என்று In Jesus' name. இயேசுவின் And நாமத்தில் every chain is fallen. எல்லா சங்கதிகளும் விடுவதாக. People are set free in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் இந்த மக்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். Thank you for the people that heard the word tonight. இந்த வசனத்தை கேட்ட மக்களுக்காக Let ஸ்தோத்திரம். it work in their hearts in a mighty way. வல்லமையான விதத்திலே உள்ளங்களை கிரியை செய்வதாக. Let the Spirit of God continue to minister the word. ஆவியானவர் தொடர்ந்து வசனத்தை ஊழியம் செய்யட்டும். Let them glory in the cross. சிலுவையிலே மேன்மை Let their பாராட்டட்டும். hearts be filled over it. அதை குறித்த உள்ளம் பரவசமடையட்டும். Let their lives be changed. அவருடைய வாழ்க்கை மாற்றப்படட்டும். Let Jesus be all and everything to them. இயேசுவே அவர்களுக்கு எல்லாம் சகலமுமாய் இருப்பாராக. Because of the message that they heard tonight. அவர் இந்த கிரவ கேட்ட அந்த செய்தி நிமித்தமாய் In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Let us go once again to Galatians chapter 6, verse 14. ஆக மீண்டுமாக கலாத்தியர் 6:14 நாம் சொல்லுவோம். To our text. நம்முடைய வேத பகுதிக்கு It says, but God forbid that I should glory save in the cross of our Lord Jesus Christ, by whom the world is crucified unto me, and I unto the world. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன். The key to understanding what Paul is saying here is to understand what it means to glory in the cross, as he says it. பவுல் இங்கே என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு திறவுகோலாய் இருப்பது, சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறாரே, அவருடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வதுதான். To glory means much more than to like it, appreciate it, believe it, or admire it, and so on. மேன்மை பாராட்டுவது என்று சொன்னால் வெறுமனே அதை விரும்புவது அல்லது அது மீது ஆசையா இருப்பது அல்லது பாராட்டுவது, மெச்சிக்கொள்வது, அது மாத்திரம் கிடையாது, அதை காட்டிலும் மேலான ஒன்று. To glory means to think that the cross is the greatest thing that has ever taken place in the history of the world. மேன்மை பாராட்டுவது என்று சொன்னால் உலகத்தின் சரித்திரத்திலே நடைபெற்ற மிக பெரிய ஒரு சம்பவம் சிலுவைதான் என்று எண்ணுவது. It is to believe that there is nothing in all the world that compares to the cross of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையோடு கூட ஒப்பிடத்தக்கதான எந்த ஒரு காரியமும் உலகத்திலே இல்லை என்று நம்புவது. This is something that is so supreme in significance for mankind. மனுக்குலத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த காரியத்திலே இதுதான் மிக மிக உன்னதமான ஒரு நிலையில் இருக்கக்கூடியது. To glory in it means to think that there is nothing in the world that is worth paying any attention to other than the cross of Jesus Christ. மேன்மை பாராட்டுவதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை தவிர வேறு எதுவும் இந்த உலகத்திலே நாம் கவனிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு முக்கியமாக இல்லை. This is something that we must look upon, meditate upon, ponder over, and receive a revelation of, and
பார்க்க வேண்டும், அதையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும், எல்லா சமயத்திலும் அதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். And as Paul looks at it, he sees in it much more than what an average person sees. பவுல் இதை பார்க்கும்போது ஒரு சராசரி மனிதன் காண்பதை விட இவர் அதிகமாய் காண்கிறார். It is seeing something in it that makes him glory in it. அதில் ஏதோ ஒன்றை அவர் பார்க்கிறபடினால்தான் அதை குறித்து அவர் மேன்மை பாராட்டுகிறார். Not just one thing he sees, there he sees many things there. ஏதோ ஒரே ஒரு காரியத்தை பார்க்கவில்லை, பல காரியங்களை அவர் பார்க்கிறார். We can summarize it into one statement and say, well, he sees the cross as God's way of salvation. சிலுவையை அவர் தேவனுடைய ரட்சிப்பின் வழியாய் கருதுகிறார் என்று ஒரே வரியிலே நாம் சொல்லிவிடலாம். That doesn't explain anything. That doesn't make us understand why he really glories in it. ஆனால் அவர் ஏன் அதை மேன்மை பாராட்டுகிறார் என்பதை அது அவ்வளவாக நமக்கு விளக்குவதில்லை. So we have gone into details for this week. ஆகவே இந்த வாரம் முழுவதை விவரமாக நாம் பார்க்க போகிறோம். Instead of putting it in short like that it's God's way of salvation. அது தேவனுடைய ரட்சிப்பின் வழியாய் இருக்கிறது என்று சுருக்கமாக சொல்வதை காட்டிலும் We have gone to details to tell you in each of these meetings one reason why he glories in it. இந்த ஒவ்வொரு கூட்டத்திலும் ஏன் அவர் அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார் என்று ஒவ்வொரு காரணமாக நான் சொல்லி வருகிறேன். The first day, that is the Wednesday when we started the meetings, I told you the first reason, that is the cross is the thing that distinguishes and differentiates the lost and the saved very clearly, and that is why he glories in it. புதன்கிழமை என்று முதல் நாள் கூட்டத்திலே நான் என்ன சொன்னேன்? சிலுவைதான் ரட்சிக்கப்பட்டவர் ரட்சிக்கப்படாதவர் என்று மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை மிக தெளிவாக ஏற்படுத்துகிறது. ஆகவே தான் அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார் என்று சொன்னேன். The human race is often divided into two groups in many ways. மனுக்குலமான அடிக்கடி பல விதங்களிலே ரெண்டு பிரிவுகளாய் பிரிக்கப்படுகிறது. Jew, Greek, யூதன், கிரேக்கன் என்று, free and slave, சுயாதீனன், அடிமை என்று, men and women, ஆண், பெண் என்று, rich and poor, ஏழை, பணக்காரன் என்று, educated and uneducated, படிக்காதவன், high and low, வேந்தன், தாழ்ந்தவன், strong and weak. பலவன், பலவீனன் என்று. All those differences are real, but the thing is, none of those distinctions really matter as much as this distinction between the lost and the saved. அந்த வித்தியாசம் எல்லாம் உண்மைதான் என்றாலும் ரட்சிக்கப்பட்டவர் ரட்சிக்கப்படாதவர் என்ற இந்த வித்தியாசம் இருக்கிறது. இதோடு கூட ஒப்பிடும்போது அதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. One day we will all stand before God in eternity, and the question there will not be whether we are Jew or Greek, strong or weak, rich or poor, educated or uneducated. No, the question there will be, are you saved or are you lost? ஒரு நாளை நாம் எல்லாரும் நித்தியத்திலே தேவனுக்குள்ளாக நிற்போம். அந்த சமயத்திலே நாம் யூதனா, கிரேக்கனா, படித்தவனா, படிக்காதவனா, ஏழையா, பணக்காரனா என்ற கேள்வியை எழுப்புவது கிடையாது. நாம் ரட்சிக்கப்பட்டவனா, ரட்சிக்கப்படாதவனா என்பதை கேட்கப்படும். If you have never answered that question in your life, you will miss the whole point of this living on this earth. இந்த கேள்விக்கு ஒரு வாழ்க்கையை நீங்கள் பதில் தராவிட்டால் இந்த பூமியில வாழ்வதன் நோக்கத்தையே நீங்கள் இழந்துவிட்டிருக்கிறீர்கள். You have missed the whole thing. முழு விஷயத்தையே You இழந்துவிட்டிருக்கிறீர்கள். will stand there as empty-handed, not having anything to show. வெறும் கையோடு கூட காண்பிக்க ஒன்றும் இல்லாமல் நீங்கள் அங்கே நிற்க போவீர்கள். And I told you how the cross makes the difference between the lost and the saved. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் எப்படி இந்த சிலுவை ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குகிறது என்று உங்களுக்கு சொன்னேன். Paul says he glories in it. பவுல் சொல்லுகிறார், அவர் அதில் மேன்மை பாராட்டுகிறார். And he also says for another group of people it is an offense. It is foolishness. அவர் மேலே என்ன சொல்லுகிறார்? இன்னொரு கூட்ட மக்களுக்கு அது இடரலாக பைத்தியமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். Which side of the fence are you in? நீங்கள் எந்த பக்கத்திலே இருக்கிறீர்கள்? Is it an offense to you? அது உங்களுக்கு இடரலாக இருக்கிறதா? Or are you glorying in it? அல்லது அதில் நீங்கள் மேன்மை When I பாராட்டுகிறீர்கள்? mean offense, I don't mean that you're really against it and you're fighting against it. இடரல் எங்கிருக்கு என்று சொல்லும்போது நீங்கள் அதை எதிர்க்கிறீர்கள், எதிர்த்து போராடுகிறீர்கள் என்ற அர்த்தத்திலே நான் சொல்லவில்லை. There are many Christians today that will celebrate this day and Easter with great pathos and sentimentality and all those things. It is an offense to them. They don't really come to the real meaning of the cross. They go to the fringes and think about it in so many other ways. பல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஈஸ்டர் பண்டிகை அவர்களும் கொண்டாடுகிறார்கள். இதில் உண்மையான அர்த்தத்தை தெரிந்து கொள்ளாமல் வெறுமனே மேலோட்டமாக அந்த காரியங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். They think, well, poor thing, a decent man, a good man died an unjust death. என்ன நினைக்கிறார்கள்? பாவம், நல்ல ஒரு மனிதன், நல்லவர் அநியாயமாய் கொல்லப்பட்டார் என்று நினைக்கிறார்கள். Oh, the world is an evil world. இந்த உலகம் பின்வாக்கமான They did this terrible thing to him. பயங்கரமான காரியத்தை அவர்கள் செய்து விட்டார்கள். That doesn't make any difference to them. ஆனால் அது அவர்களுக்குள்ள என்ன வித்தியாசத்தை They don't ஏற்படுத்துவதில்லை. believe that the blood cleanses them. ரத்தம் அவர்களை கழுவுகிறது என்று They don't விசுவாசிக்கிறார்கள். believe that by his stripes they are healed. அவருடைய பெரும்பாலால் குணமானார்கள் என்று விசுவாசிக்கிறதில்லை. It is these people that seem to admire it on the surface of things that are finding it most offensive, I would say. மேலோட்டமாக அந்த காரியங்களை கவர்ச்சிகரமாய் காண்கிற இந்த ஆட்கள்
அவர்கள் தான் உண்மையை சொல்ல போனால் எதிர்வினைகிறார்கள். They don't want to believe the real way of salvation. உண்மையான ரட்சிப்பின் வழியை விசுவாசிக்க மனமில்லை. The second day I talked about how Paul glories in it because he's got a second reason. He glories in it because the cross gives him the greatest display of God's character. இரண்டாம் நாளாக தேவனுடைய குணாதிசயத்தை சிலுவை காண்பிக்கிறபடினாலே பவுல் அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். How can an ordinary man know God? சாதாரண ஒரு மனிதன் எப்படி தேவனை அறிய முடியும்? Well, the Bible says we know some through creation. தேவன் சொல்லுவது சிருஷ்டிப்பின் மூலமாக ஓரளவு அவன் அறிந்து We வைத்திருக்கிறான். know God's hand through history a little bit. சரித்திரத்தின் மூலமாக தேவனுடைய கரத்தை கொஞ்சம் நாம் அறிந்து We வைத்திருக்கிறோம். have experienced some miracles here and there and know that God is there. இப்போது அப்போதும் சில அற்புதங்களை ருசி பார்த்தபடியினாலே தேவன் இருக்கிறான் என்று அறிந்திருக்கிறோம். But ஆனால் people don't really know God, His heart and what He thinks and so on. மக்கள் மெய்யாகவே தேவனையும் அவருடைய உள்ளத்தையும் அவர் என்ன நினைக்கிறார் என்பதையும் அறியாதிருக்கிறார்கள். They know through the creation His power. சிருஷ்டிப்பின் மூலமாக அவருடைய வல்லமை அறிந்திருக்கிறார்கள். They really don't know the Father God and His heart. ஆனால் பிதாவாகிய தேவனையும் அவருடைய உள்ளத்தையும் அறியாதிருக்கிறார்கள். It is why God went one step more and revealed Himself through His Son. ஆகவேதான் தேவன் இன்னும் ஒருபடி மேலே சென்று குமாரன் மூலமாக தம்மை வெளிப்படுத்தினார். Not only by the teachings and the miracles that the Son did, but by the cross where He hung and died, He reveals more about the Father and the heart of the Father God. குமாரனுடைய போதனை மூலமாக அற்புதம் மூலமாக மாத்திரம் வெளிப்படுத்தவில்லை. கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கி மரித்தாரே அதன் மூலமாக கூட பிதாவுடைய அன்பையும் பிதாவை குறித்தும் அவர் வெளிப்படுத்தினார். Attributes of grace, mercy, compassion and kindness, கிருபை, இரக்கம், தயவு, மனதுருக்கம் இவையெல்லாம் வெளிப்பட்டது. righteousness, holiness and justice, நீதி, பரிசுத்தம், நியாயம் எல்லாம் வெளிப்பட்டது. and the immutability of God, தேவன் மாறாதவன் வெளிப்பட்டது. the love of God, தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. the wisdom of God. தேவனுடைய ஞானம் வெளிப்பட்டது. All of these things are at the one and the same time revealed through the cross, like nothing else reveals it, the cross reveals it. இந்த அனைத்து காரியங்களும் வேறு எந்த காரியமும் வெளிப்படுத்த முடியாத விதத்திலே சிலுவையிலே அந்த அளவுக்கு வெளிப்படுத்தியது. This is what we heard last night. இதை நாம் கடந்த இரவு கேட்டோம். But now I want to go to the third reason இப்போது மூன்றாவது காரணத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். why He glories in the cross. ஏன் சிலுவையிலே அவர் மேன்மை பாராட்டுகிறார் என்று. He glories in the cross for a third reason, and that is this. The cross is the thing that delivers Him from the world, He says. சிலுவைதான் உலகத்திலிருந்து என்னை விடுவிக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். இதற்காக தான் அதை குறித்து மேன்மை He பாராட்டுகிறார். says, I glory in the cross because it is the thing through which I am crucified to the world and the world unto me. சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஏனென்றால் சிலுவை மூலமாக நான் உலகத்துக்கு அமைந்திருக்கிறேன், உலகம் எனக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். I am crucified to the world and the world is crucified unto me. உலகம் எனக்கு சிலுவையில் அமைந்திருக்கிறது, நானும் அதற்கு சிலுவையில் அமைந்திருக்கிறேன். Now let us work this out and consider this today to understand why He glories in it for this reason. இந்த காரணத்துக்காக ஏன் இவர்களை மேன்மை பாராட்டுகிறார் என்று இன்றைக்கு நாம் இதை அலசி ஆராய்ந்து பார்ப்போம். Perhaps if we understand it really today, we will also glory in it for that same reason. இன்றைக்கு நாம் இதை புரிந்து கொண்டால் அதே காரணத்திற்காக நாமும் இதை குறித்து மேன்மை பாராட்டுவோம். Says the world is crucified unto me and I unto the world. அவர் சொல்லுகிறார், உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன் என்று. What does crucify mean? சிலுவையில் அறையப்படுவது என்றால் என்ன? It is just like Christ's crucifixion. கிறிஸ்துவுடைய கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது போன்றதான. What happened there when He was crucified? அவர் அறையப்பட்ட போது என்ன நடந்தது? He gave up the ghost, அவர் ஆவியை விட்டார், died, மரித்தார், expired there, உலகத்தில் மரித்து போனார், was taken down from the cross and He was buried. He's dead. சிலுவையில் இறக்கப்பட்டு மரித்தவரானபடியினாலே அடக்கம் பண்ணப்பட்டார். Paul says that is what happened to me, essentially, me and my relationship to the world. That is exactly what took place. It was killed. It was finished. It was ended. பவுல் சொல்லுகிறார், எனக்கு உலகத்துக்கு இருக்கிற உறவு இருக்கிறது, அது சாகடிக்கப்பட்டது, கொல்லப்பட்டது, அந்த உறவு முடிவடைந்து விட்டது என்று சொல்லுகிறார். Just like Jesus died there, எப்படி இயேசு அங்கே மரித்தாரோ, I died with reference to the world, he says. இந்த உலகத்தை பொறுத்தவரையில் நானும் மரித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். The cross makes such an impact in my life that I died to the world. I'm crucified to the world and the world is crucified unto me. சிலுவை அந்த அளவுக்கு எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.
king. He said, I'm from the tribe of Benjamin. அவர் எபிரேயன் யூதன் என்று மேன்மை பாராட்டுவது மட்டுமல்ல, நான் பென்யமீன் கோத்திரம் என்று அதிலும் கூட மேன்மை பாராட்டினார். Boasted in the law that he knew. அவர் அறிந்திருந்த நிலைப்பாடு குறித்து பெருமை பாராட்டினார். Boasted in his moral qualities and excellence. சன்மார்க்கமாய் வாழ்ந்தாரே, அதை குறித்து அவர் பெருமை பாராட்டினார். He was a boastful man. He boasted, saying, I know this, I know that, I'm from this background, I'm from this caste and that background and so on. எனக்கு இது தெரியும், அது தெரியும், நான் இந்த ஜாதியில் வந்தவன், இந்த கோத்திரத்தில் வந்தவன் என்று இதை குறித்து அவர் மேன்மை பாராட்டினார். And he says now, இப்போது அவர் சொல்கிறார், all that is gone. எல்லாம் போய்விட்டது. The world is crucified to me. உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது. I don't boast about those things. நான் அந்த காரியங்களை குறித்து இனி பெருமை பாராட்டுவதில்லை. I'm boasting about the cross. நான் சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுகிறேன். Why does he glorify in this particular fact that he is delivered from the world through the cross? சிலுவையின் மூலமாக உலகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்கிறாரே, ஏன் இதை குறித்து அவர் மேன்மை பாராட்டுகிறார்? It is so important for us to understand this today. இதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்வது அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. Now, it is important because it has great implications for us today. நமக்கு இது நிறைய காரியங்களை விளக்கக்கூடியதாக இருக்கிறபடினாலே இது நமக்கு முக்கியமாக இருக்கிறது. Now, the reason why he glories in it ஏன் அவர் இதை மேன்மை பாராட்டுகிறார் என்பதற்கு காரணம் is because the world, as the Bible says, is the reason behind all human tragedies, misery and sadness that are taking place in the world today. வேதம் சொல்லுவது போல இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விதமான துக்கங்கள், பரிதாபங்கள், இழப்புகள் இவற்றுக்கு எல்லாம் காரணம் இந்த உலகமே. The world is a miserable world. இந்த உலகம் பரிதாபமான உலகமாக இருக்கிறது. Strife and war and jealousy, hatred and spite and all kinds of evil things. சண்டையினாலே, பொறுமையினாலே, பகைமையினாலே, போராட்டத்தினாலே, பல்வேறு விதமான துன்மார்க்கத்தினாலே நிறைந்திருக்கிறது. Why is the world like this? ஏன் இந்த உலகம் இப்படி இருக்கிறது? Some people say, well, Hitler is the reason for that. People like Hitler, you should get rid of him. மக்கள் சொல்கிறார்கள், ஹிட்லர் தான் காரணம். ஹிட்லர் போன்ற மக்களை நாம் தொலைத்து கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். Millions of people. லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார். Others say Stalin is the reason. மக்கள் சொல்கிறார், ஸ்டாலின் தான் காரணம் என்று. முழு உலகத்தை நாசமாக்கினார். No, my friend. It is not some individuals that are reason why this world is a miserable place. இந்த உலகம் இன்னைக்கு பரிதாபமான நிலையிலே காணப்படுகிறதே, இதற்கு ஏதோ சில தனிப்பட்ட நபர்கள் காரணம் அல்ல. The reason is the world, it says. உலகம் என்று வேதம் சொல்லுகிறது. There are only two kinds of people in this world. உலகத்தில் ரெண்டு விதமான ஆட்கள் மட்டுமே இருக்கிறார்கள். They who belong to the world and glory in the world, and they who belong to Christ and glory in the cross. உலகத்துக்கு சொந்தமானவர்கள் உலகத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர், பிறகு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர். I ever heard people say, well, I'm a man of the world, I'll never come to church, I don't step into a church, I'm a man of this world. But இந்த உலகத்தின் மனிதன், நான் சபைக்கெல்லாம் வர மாட்டேன், சபைக்குள்ள நுழைய மாட்டேன் என்று சொல்கிற மனிதர்களை பார்த்திருக்கிறீர்களா? I don't like all that preaching and all that singing and all that worship. இந்த பிரசங்கம், பாடல், ஆராதிப்பது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. I just want to go out and drink and party and spend my night away in other things. நன்றாய் குடிக்க வேண்டும், பாட்டியில கலந்து கொள்ள வேண்டும், மற்ற காரியங்களை நேரில் செலவழிக்க வேண்டும். இதுதான் எனக்கு இஷ்டம். I'll go to work and spend my time making the money and doing all those other things. அவர் வேலைக்கு போக வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், மற்ற காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். I'm not interested in God. ஆண்டவரிடம் எனக்கு விருப்பமில்லை. I'm a man of the world, they say. உலகத்தின் மனிதன் என்று சொல்லுகிறார்கள். It's almost become like a fashion now. ஏறக்குறைய இப்போ ஒரு நாகரிகம் போல வந்துவிட்டது. I am a man of the world. நான் இந்த உலகத்தின் மனிதன் என்று சொல்வது. So we have the people of the world. ஆகவே இன்னைக்கு இப்படி உலகத்தின் மக்களும் இருக்கிறார்கள். And we have the people who belong to Christ. கிறிஸ்துவுக்கு சொந்தமான மக்களும் இருக்கிறார்கள். What are they like? அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? Always into the things of God. அவர்கள் தேவனுடைய காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். Church reading the Bible, praying, and God comes first for them. சபைக்கு போகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், வேதத்தை வாசிக்கிறார்கள். தேவன் தான் அவருக்கு முதலாவதாக இருக்கிறார். You can look at their life and how they live it and quickly you can tell that these are people that glory in the cross of Jesus Christ. இந்த மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறார் என்பதை உடனடியாக நீங்கள் சொல்லிவிடலாம். You can quickly tell that these are not people of the world. இந்த மக்கள் உலகத்தின் மக்கள் அல்ல என்பதை உடனடியாக சொல்லிவிடலாம். The term, the people of the world, was used by the psalmist in one of the Psalms. உலகத்தின் மக்கள் உலக மக்கள் இந்த பதமானது சங்கீதக்காரனாலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. And look at Psalm 17. சங்கீதம் 70க்கு நாம் திருப்புவோம். 17. சங்கீதம் 17க்கு நாம் திருப்புவோம். And verse 13 and 14. 14 வசனங்கள். Arise, O Lord, disappoint him, cast him down, deliver my soul from the wicked, which is thy sword. கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்குள்ளே பட்டயத்தால் தப்புவியும். From the men which are afraid him, O Lord,
life, and whose belly thou fillest with thy hid treasure. They are full of children, and leave the rest of their substance to their babes. மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தன்னை பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உங்களுடைய கருத்தான தப்புவே அவர்கள் வயிற்று என்பது திரவியத்தினால் நிரப்புகிறேன். அவர்கள் புத்தகமாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். As for me, I will behold thy face in righteousness. I shall be satisfied when I awake with thy likeness. நீதியில் உள்ள முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். Here he is talking about the men of the world. இங்கே உலக மக்களை குறித்து சங்கீதக்காரன் பேசுகிறார். Lord, deliver me from the men of the world. உலக மக்களின் கைக்கு விடுதலையாக்கும். I don't want to be with that bunch. அந்த கூட்டத்தோடு சேர்ந்து விரும்பவில்லை. எனக்கு I will behold your face. நான் உடைய முகத்தை தரிசிப்பேன். I will behold your righteousness. நான் உடைய நீதியை தரிசிப்பேன். And I shall be satisfied when I awake. நான் விழிக்கும் போது திருப்தியாவேன். With thy likeness. உம்முடைய சாயலாலே. This is exactly what Paul is saying in Galatians 6. Paul சரியாய் இதைத்தான் சொல்கிறார். Says these other people they glory in their flesh. இந்த மக்கள் எல்லாம் வம்சத்தில் மேன்மை பாராட்டுகிறார்கள். In the world, உலக மக்கள் they glory in their flesh. அவர்கள் வம்சத்தில் மேன்மை பாராட்டுகிறார்கள். Forget that I should glory staying in the cross of our Lord Jesus Christ. அவர்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தவிர வேறு எதை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டேன். Different from this bunch. அந்த கூட்டத்தில் கூட வித்தியாசமானவன். I don't want to be like them. அவர்களை இருக்கிற விருப்பமில்லை. a different way. வித்தியாசமானவர்கள். Glory in their flesh. வம்சத்தில் மேன்மை பாராட்டுகிறார்கள். Compare himself with those others. அந்த மற்றொரு புறத்திலே அவர் ஒப்பிட்டு பார்க்கிறார். I glory in the cross. சிலுவை குறித்த மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். What does he mean when he says the world here? இங்கே உலகம் என்று சொல்லுகிறாரே என்ன அர்த்தத்தை? What do you mean by the term world? உலகம் என்றால் என்ன அர்த்தம்? By the cross he says he is crucified to the world and the world to him. அங்கே சொல்லுகிறார் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது, இவரும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறார் என்று. What is this world? இந்த உலகம் என்றால் என்ன? What makes a man of the world and what makes a man of God? ஒரு மனிதனை உலக மனிதனாகவும் இன்னொரு மனிதனை தேவ மனிதனாகவும் மாற்றுவதுதான் என்ன? For a definition of what the Bible says about what the world is, turn with me to 1 John chapter 2. உலகம் என்றால் என்ன என்பதை குறித்து வேதம் கூறுவதை நாம் பார்ப்போம். 1 யோவான் 2 அதிகாரத்துக்கு நாம் திருப்போம். And let me read to you verses 15 through 17. 7 வசனங்கள் வரை நான் வாசிக்கட்டும். Now for our consideration right at this point, 15 is the most important verse. இங்கே நாம் சொல்லட்டும் 15 வசனம்தான் மிக முக்கியமான வசனம், அதை நாம் கவனிக்க வேண்டும். For this point here, இந்த குறிப்புக்காக looking for a definition of what the world is. உலகம் என்றால் என்ன? அதனுடைய அர்த்தத்தை நாம் இப்போது பார்க்கிறோம். It says, love not the world, neither the things that are in the world. If any man love the world, the love of the Father is not in him. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களில் அன்பு கூடாதுங்க. ஒரு உலகத்தில் அன்பு கொண்டால் அவர்கள் பிதாவின் அன்பு இல்லை. Now a lot of people have read this verse and have really misunderstood what it says. அநேகர் இந்த வசனத்தை வாசித்து விட்டு இதனுடைய அர்த்தத்தை தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். They think this is speaking about this material world, the things of the world. As soon as they read the things, they become very spiritual and they say, well, I don't want anything from this world. உலகத்தில் உள்ளவர்கள் என்று வருகிறது வாசித்த உடனே உலக பொருட்கள் என்று நினைத்துக் கொண்டு எனக்கு இந்த உலகத்தில் பொருட்களால் எதுவுமே தேவை கிடையாது, வேண்டாம் என்று சொல்கிறார்கள். I don't want nothing in this world. இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு வேண்டாம். I don't want a house. எனக்கு வீடு வேண்டாம். I don't want a cot in my bedroom. என்னுடைய படுக்கையிலே படுக்கை வேண்டாம். I don't want nice sofa. எனக்கு தலைவான sofa வேண்டாம். I don't want a pillow to sleep on. எனக்கு தலைமை வேண்டாம். I don't want the things of this world. இந்த உலகத்தில் பொருட்கள் எதுவுமே வேண்டாம். I don't want gold. எனக்கு பொருள் வேண்டாம். I don't want diamond. எனக்கு வைரம் வேண்டாம். I don't want nothing. எனக்கு எதுவும் வேண்டாம். Well, all the while they're saying that they're sitting on this dust only. என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த தூசி இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் இந்த உலகம் மண்ணு இதெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. This world, இந்த உலகம் எனக்கு வேண்டாம் என்று சொல்ல முடியாது. Eating out of the trees, அந்த மரத்திலிருந்து சாப்பிடுவது, eating what the earth produces, இந்த பூமி விளைவிக்கிறது சாப்பிடுவது, building your houses on this land, இந்த நிலத்தில் கட்டுவீர்கள், enjoying the things that come out of this earth, இந்த பூமியில் கரையாத அனுபவிக்கிறீர்கள். You say, I don't want the things of this world. இந்த உலகத்தின் காரியம் வேண்டாம் என்று எப்படி சொல்ல முடியும்? I will say that is exactly the opposite of what God has said. சொல்லுங்கள், தேவன் சொல்வதற்கு நேரடியாக இருக்கிறது. God says all the things of the
say so stupid and say, I don't want the things of this world. ரொம்ப ஆவிக்குரிய போல நினைச்சிட்டு இன்னும் சொல்ல போனா முட்டாளா இருந்துட்டு இந்த உலகத்தின் காரியெல்லாம் பொருட்கள் எனக்கு தேவையில்லை என்று சொல்லாதீர்கள். No, that is not the point here. அது குறித்து நீங்க சொல்ல முடியாது. I'm talking about the material world. இந்த பொருள் உலகத்தை குறித்து நீங்க பேசவில்லை. Material things you enjoy it, have it, use it. பொருட்களை நீங்க வைத்திருங்கள், அனுபவிங்க, பயன்படுத்துங்கள். It is to be used for your well-being, for your good, and to share it with others. உங்களுடைய நலனுக்காக, நல்வாழ்க்கைக்காக மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது. You got too much of it, give it away. Some நிறைய இருந்தா போல கொடுங்க மற்றவர்களுக்கு. Give the ones who are suffering. பாடுபடுவர்களுக்கு கொடுங்கள். Help them out. அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். This is why you have things of this world. உண்மைதான் இந்த உலகத்தின் பொருட்கள் முதல் இருக்கு. Reject them. அவர்களை புறக்கணிக்க வேண்டும். So what does he mean when he says love not the world? ஆகவே உலகத்தை அன்புக்கூட வேண்டும் என்று சொல்லுகிறார். என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறார்? He is the Lord of the world. உலகத்தில் உள்ளவைகளிலும் உள்ளவைகள் என்று சொல்லுகிறார். Not talking about the material world. இது இந்த பொருள் உலகத்தை குறித்து பேசவில்லை. What is it talking about? எதை குறித்து பேசுகிறார்? It is talking about an outlook, a view of life. இது வாழ்க்கையின் கண்ணோட்டத்தை குறித்து பேசுகிறது. It is how you view the things that are in the world. It is how you view life and death. It is how you view your existence here. இந்த உலகத்தில் உள்ளவைகளை, வாழ்க்கையை, மரணத்தை, இந்த உலகத்திலே வாழ்கிறீர்களே, இவைகளெல்லாம் எப்படி நீங்கள் கண்ணோக்குகிறீர்கள்? If you have a view that is apart from God, that leaves out God, that does not come from the revelation of the word of God, then that is the world, it says. உங்களுடைய கண்ணோட்டம் தேவனை விட்டு தூரமாக இருக்கிற கண்ணோட்டமாக இருக்கும் என்றால் many people have their own ideas about life and death. அநேகர் இந்த மரணத்தை குறித்து, ஜீவனை குறித்து தங்கள் சொந்த கருத்துக்களை கொண்டுள்ளார்கள். They have their own views about their work. அவருடைய வேலை குறித்து அவருடைய சொந்த கருத்துக்கள் இருக்கிறது. Their existence in this world. இந்த உலகத்தில் அவர் வாழ்வதை குறித்து, why are we here? Why do we eat? Why do we go about doing these things? ஏன் நாம் இங்க இருக்கிறோம்? ஏன் நாம் சாப்பிடுகிறோம்? ஏன் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறோம்? You say, why? ஏன் என்று கேட்கிறோம். They say, well, I got this opinion. This is my opinion. என்ன சொல்லுவாங்க? இதுதான் என்னுடைய அபிப்பிராயம், கருத்து என்று சொல்லுவாங்க. Here is their opinion. There is no God in it. அவருடைய கருத்துக்களை கேட்கும் போது அது தேவனே இருப்பதில்லை. God has nothing to do with their life. அவருடைய வாழ்க்கைக்கு தேவனுக்கு சம்பந்தமே இல்லை. Their view of life is completely independent of God. They live with God. Do not even consider Him. வாழ்க்கை குறித்த கருத்துக்களும் தேவனை விட்டு தன்னிச்சையாக காணப்படுகிறது. தேவனே அவர்கள் கருதுவதே இல்லை. They have a view completely apart from God. தேவனை விட்டுவிட்டு அவருடைய கண்ணோட்டம் இருக்கிறது. Apart from the biblical revelation. வேதத்தில் வெளிப்பாடுகளை தவிர்த்து காணப்படுகிறது. When the Bible says the world, உலகம் என்று வேதம் சொல்லும்போது, it is talking about a collection of people that have such view, that leaves out God. தேவனை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட கருத்துக்களை கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் மக்களை அது குறிக்கிறது. He said, John says, love not the world. He means their views, their ideas, and the outlook of their life. உலகத்தில் அன்பு கூடாது என்று சொல்லும்போது, அவருடைய எண்ணங்களை, அவருடைய கருத்துக்களை, அபிப்பிராயங்களை நீங்கள் அன்பு கூற வேண்டாம் என்று சொல்லுகிறார். They have the same outlook that they have. அவர்களுக்கு இருக்கிற அதே கண்ணோட்டம் இருக்க வேண்டும். Love not the world. உலகத்தில் அன்பு கூறுங்கள். That's what he's saying. அதுதான் சொல்லுகிறான். The second thing, இரண்டாவது காரியம், the apostle says that it also includes thinking or philosophy. அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அது நம்முடைய சிந்தனையும் உள்ளடக்கி இருக்கிறது என்று. In 1 Corinthians, he tells us about thinking there. 1 Corinthians திருப்போம் அங்கே நம்முடைய சிந்தனையை யோசிப்பது குறித்து அவர் சொல்லுகிறார். The Bible speaks about the world. It's talking about a particular way of thinking. உலகம் என்று வேதம் கூறும்போது ஒரு குறிப்பிட்ட சிந்தனை முறையை அது குறிப்பிடுகிறது. Read verse 20, chapter 1, verse 20, 1 Corinthians. 1 Corinthians 20 வசனத்தை நாம் வாசிப்போம். Where is the wise? Where is the scribe? Where is the disputer of the world? Hath not God made foolish the wisdom of this world? ஞானி எங்கே?
கேட்பார்கள். You ask them, what is your philosophy? அதை கேளுங்கள், உங்களுடைய தத்துவம் என்னவென்று. They will explain sky high about what they think about this and what they think about that. இதை பற்றி என்ன நினைக்கிறார்கள், அதை பற்றி என்ன நினைக்கிறார்கள், வாழையர உங்களுக்கு விளக்குவார்கள். But you listen very closely, God is not there. ஆனால் சற்று கூர்ந்து கவனியுங்கள், அங்கே தேவன் இருக்க மாட்டார். What the Bible says is not there. வேதம் சொல்வதும் அங்கு இருக்காது. See, we have all lived like that. ஆனால் நாம் எல்லாரும் வாழ்வோம். They lived according to the prince of the power of the air. இந்த உலகத்தை அதிகாரத்தோடு ஏற்படுவார்கள். They just lived, just saw how everybody did it, so they did it that way. எல்லாரும் வாழ்ந்தார்கள் பார்த்தார்கள், அவங்க இவர்களும் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். What is their thinking? அவருடைய சிந்தனை என்ன? Well, 20 years ago this was sin, brother, but now it's not. This is the way it is now. 20 வருஷத்துக்கு முன்னாடி இது போனதாக இருந்தது, ஆனால் இப்ப கிடையாது, இப்ப இந்த மாதிரி இருக்கு. Now we have changed. இப்ப நம்ம மாறிட்டோம். Now the idea of sin is changed. இவன் பாவத்தை குறித்த எண்ணம் மாறிவிட்டது. There are some countries of the world, we cannot even talk about sin. உலகத்தின் சில நாடுகளிலே பாவத்தை குறித்து கூட பேசுகிறது. பாவம் என்ன நினைக்கிறார்கள்? They have taken out of the list of sin. They have taken almost everything out. ஏனென்றால் பாவம் பற்றியுள்ள ஏற்கனவே எல்லாத்தையும் எடுத்து விட்டார்கள். They mark it up. அதெல்லாம் கழிச்சு this is not sin anymore. All the things that were considered terrible sins are no more sin. That's the world. So what does the rest of the world do? What the world என்ன செய்கிறது? They look at it, பார்க்கிறார்கள், and they just follow it. அப்படியே பின்பற்றுகிறார்கள். We get it all through the television. Television மூலமாக நாம் எல்லாவற்றையும் பெறுகிறோம். More than they wonder what that one cable can do. It can bring us the whole world at our living room, to our living room. நம்முடைய அறைக்குள்ளே உலகத்தை கொண்டு வருகிறது. இது நவீன நாடுகள் அற்புதம் இது. You can look at it. அதை நீங்கள் காணலாம். And there people find out how they ought to live. அவர்களுக்கு வேறு என்னவோ மக்கள் அந்த காணுகிறார்கள். Their behavior now is patterned after what they see in cinema or television and in the world. Television, cinema, உலகத்தில் என்ன பார்த்தாலும் அதனுடைய நடக்கை இப்போது மாறுகிறது. It's basically monkey see, monkey do business. இது அடிப்படையில் குரங்கு பார்த்து குரங்கு எப்படி செய்யணும் அந்த மாதிரி இருக்கு. Everybody says before television, எல்லாரும் டிவி அப்படின்றாங்க. This is how you do it. அப்படிதான் செய்ய வேண்டும். Go out and do it. அவர்கள் அப்படியே செய்கிறாங்க. So closely now that if you watch certain advertisements now, they have to tell the people, don't do it like we do it. Don't copy this. If you did it, you will die. எந்த அளவுக்கு அதை கூட்ட நினைக்கிறார்கள். இப்போ ஒரு சில விளம்பரங்களை இப்படியே போடுகிறார்கள். நாங்கள் செய்வது போல தயவுசெய்து நீங்கள் நிஜ வாழ்க்கையை செய்ய வேண்டாம். செய்த உயிருக்கு ஆபத்து என்று சொல்கிறார். Man is jumping from a very high cliff and jumps all the way down to a truck that is carrying Pepsi. மிக உயரமான உயரத்திலிருந்து பெப்சியை கொண்டு செல்லுகிற ஒரு வண்டிக்குள்ளே அவன் குதிக்கிறான். He's doing the bungee jumping. அந்த bungee jumping செய்கிறான். He just comes and grabs one bottle of Pepsi and he drinks it like one of the Pepsi bottle எடுத்து அப்படி குடிக்கிறான். And some idiot is really going to go out and try it. நிச்சயமா போய் blame versus they are putting it under the bed. Don't try it out. This is done by experts. It won't work for you. அவர்கள் கீழே போடுகிறார்கள் சின்னதா. இதை ரைட் பண்ண செய்கிறார்கள். நீங்கள் செய்ய வேண்டாம். This is just cinema. This is just advertisement. Don't do it. அவர்கள் இப்படி செய்ய வேண்டாம். I wish they did it every time they put a movie on. And every time they show anything, they will put it underneath. Don't do this. அவருடைய சினிமா காண்பிக்கும் போது இது மாதிரி செய்ய வேண்டும் என்று போட்டும் நம்மால் செய்கிறார்கள். Don't do this. This is not real. This is just a put on. Don't follow this. Don't copy this. Don't live like this. இதன்படி செய்ய வேண்டும். இது ஒரு தேசம். இது ஒரு நாடகம். இதன்படி செய்ய வேண்டும் என்று பொறுப்பாளர்கள் நினைக்கிறேன். That is what the Christian does. கிறிஸ்தவர்கள் செய்கிறான். When he looks at the television, he's got that underlying thing in his mind. அந்த காரியங்களுடைய உணர்வு தெரிகிறது. This is not real. இது உண்மை அல்ல. This is not the way I should live. நான் இப்படி வரக்கூடாது. This is not the way I should live. நான் இப்படி வரப்போவதில்லை. This is not life. இது வாழ்க்கை அல்ல. This is not living. இது உணர்வு அல்ல. He hates it. அவனை புரிகிறான். He rejects it. அவனை புறக்கணிக்கிறான். He hates his idea of what living is from the Bible. வாழ்க்கை என்றால் என்ன? கருத்து என்னமானு கொண்டாடுறது. Amen. Are you there, my friend? நண்பர்களே இருக்கிறீர்களா? Now I think every time you watch television, you'll remember those two lines underneath. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு முறை டிவி பார்க்கும்போது கீழே வர லைனை நீங்க நினைவு. This is not real. This is a put on. Don't copy this. Don't do this. இது நிஜமல்ல. இது ஒரு வேஷம். நாடகம் இதன்படியே செய்ய வேண்டாம். The only thing good about television is
that you can get some preaching on it. டிவியை பற்றி நல்ல விஷயம் என்ன, கொஞ்சம் பிரசங்கம் வருது. The only thing good about the cable connection is that you can get preaching in it. கேபிள் கனெக்ஷன் பற்றி நல்ல விஷயம் என்ன, பிரசங்கத்தை கேட்கலாம். That's why you must get it. அதுதான் அந்த கனெக்ஷன். Only good thing about the VCR is that you can bring tapes of singing and worship and praise and preaching and hear it. VCR பற்றி நல்ல விஷயம் என்ன, பிரசங்கம், பாடல், ஆராதனை, இந்த டேப்ல வாங்கி போட்டு நாம் பார்க்கலாம். Don't throw away your TV. டிவியை தூக்கி போட்டுறாதீங்க. Use it in the right way. சரியான விதத்தில் பயன்படுத்துங்கள். Don't say, I don't know the thing that I know. And throw the thing out of the way. You miss the whole thing. Get that worldly thinking, worldly outlook, worldly behavior out of you. உலக பிரகாரமான சிந்தனை, உலக பிரகாரமான கண்ணோட்டம், உலக பிரகாரமான நம்பிக்கை இருக்கிறது, அதை சுற்றி வெளியேறுங்கள். Some of the world, as the Bible defines it in this manner. வேதம் சொல்வது போல உலகத்தை நாம் இந்த விதத்திலே சுருக்கமாய் சொல்லலாம். It is an outlook where man is the authority and he is the center of the show there. மனிதன் தான் அதிகாரம் படைத்தவனாக இருக்கிறான், அவன்தான் மையமாக இருக்கிறான். அந்த ஒரு கண்ணோட்டம் என்று நாம் சொல்லலாம். That is the world. அதுதான் உலகம். It says that all that we have now is all that we will ever have. இப்பொழுது மக்கள் இருக்கிறதும் எதிர்மிக்கமான நம்மோடு கூட இருக்க போகிறது. Look at the masses of this world and controlled by such thinking. We believe only in what we can see and know and understand and grasp. இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களாக நாம் நம்புவதே கிடையாது. எதை காண்கிறோமோ, எதை தொழுகிறோமோ, எதை கிரகிக்க முடிகிறதோ அதை மட்டுமே நாம் நம்புகிறோம் என்று சொல்லுகிறார். If you want to define it, it is like this, that man is the authority. He decides what is right and what is wrong. And he just makes the decision and does by it. மனிதனும் அதிகாரம் படைத்தவனாக இருக்கிறான். அவன் தான் தீர்மானிக்கிறான். எது வேண்டும், எது வேண்டாம் என்று அவன் தான் சொல்லுகிறான். உலகத்தை இப்படியாக நாம் சொல்லலாம். His life is confined entirely to the world of time and nothing beyond it. இந்த காலகட்டம் இருக்கிறதே, இந்த புள்ளங்களை அவன் அடைந்து போயிருக்கிறான். அதை தாண்டி அவன் போவதில்லை. And when a man dies, that is the end of it. There is nothing beyond it, he thinks. ஒரு மனிதன் மதிக்கும்போது அதுதான் முடிவு. அதை தாண்டி ஒன்றுமே இல்லை என்று அவன் நினைக்கிறான். Paul says, I glory in the cross of Jesus Christ because I have been delivered from that world, that kind of thinking, that outlook, that behavior, that world. I'm delivered. And God delivers me. I'm glad that I'm delivered from that world. அந்த உலகத்தில் நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேனே, நான் சந்தோஷப்படுகிறேன். That world. உலகத்தில் பகுதியாக இருக்கிறேன். That world. எல்லாருமே உலகத்தில் பகுதியாக இருக்கிறோம். System, that outlook, that thinking, that behavior. அந்த உண்மை, அந்த சிந்தனை, அந்த கண்ணோட்டம், அந்த நடத்தை. The three things you must never forget. மூன்று காரியங்களை மறக்கவே கூடாது. True thinking and behavior. கண்ணோட்டம், சிந்தனை, நடத்தை. This is part of us as we were born in this world. உலகத்தில் பிறந்த போது நம்முடைய பகுதியாக இருந்தது. The greatest thing happened to me. மிகப்பெரிய காரியங்கள் நடந்தது. God, through Jesus Christ and what he did on the cross, delivered me from that world. அந்த உலகத்திலிருந்து தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக சிலுவையில் செய்த காரியத்தின் மூலமாக என்னை விடுவித்தார். Thank God for it. I glory in it. நான் அதை மேன்மை பாராட்டுகிறேன். When I sing about it. ஆகவே I think it is the greatest privilege that God has given me that I can preach about it. அதை குறித்து பிரசங்கிப்பது தேவனை கொடுத்த மிகப்பெரிய சாட்சியமாக நான் கருதுகிறேன். I have not come here with an empty hand and an empty mind. மிகப்பெரிய சக்தியோடு வந்திருக்கிறேன். Nothing could sever and cut the ties that I had with this world. இந்த உலகத்தோடு எனக்கு இருந்த அந்த இணைப்பை உலகத்தில் வேற எந்த சக்தியும் பிரிக்க முடியாமல் இருந்தது. But the cross did it. ஆனால் சிலுவை அதை செய்தது. சிலுவை செய்தது. Nothing else could do it. ஏதோ ஒன்று செய்ய முடியும். It couldn't find me. ஒன்றும் செய்திருக்க முடியவில்லை. Did it. சிலுவை அதை செய்தது. My connection with that world, that outlook, thinking and behavior. அந்த உலகத்தோடு எனக்கு இருந்த கண்ணோட்டம், அந்த சிந்தனை, அந்த நடத்தை, அவற்றோடு கூட இருந்த இணைப்பை அனுபவித்தது. That's why Paul says I glory in it. அவரிடம் போல் சொல்லுகிறான், நான் அது குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். We will understand more about why he glories in it when we consider the characteristics of that world. We gave the definition, now we'll consider the characteristics. உலகத்தினுடைய விளக்கத்தை பார்ப்போம். இப்போது உலகத்தின் குணாதிசயங்களை பார்க்கும்போது ஏன் அவர்களுக்கு அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறது என்று நன்றாக புரிந்து கொள்ள முடியும். Why does he
look at the characteristics. What is the world really like? What does it really look like? இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் இந்த உலகத்தின் குணாதிசயம் என்ன, அது உண்மையாகவே எப்படி இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். Turn with me once again to 1 John chapter 2. மீண்டுமாக 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு நாம் first two verses, you have the best definition of this whole thing. இந்த 2 வசனங்களே தான் இந்த காரியத்தை பற்றி மிகச்சிறந்த விளக்கம் நமக்கு காணப்படுகிறது. Now we read verse 6:15 which said, love not the world and the things that are in the world. உலகத்திலும் உலகத்தில் அன்பு கூறாதீர்கள் என்று சொல்லியிருப்பான இந்த வசனத்தை வாசிக்கிறேன். Love the world. ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் he has that outlook, thinking and behavior. அந்த கண்ணோட்டம், அந்த சிந்தனை, அந்த நடக்கையாக இருந்தால் the love of the Father is not in him. அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. He doesn't know the Father. அவன் பிதாவை அறியாதவர். He is not changed yet. அவன் இன்னமும் மாறவில்லை. He is not saved. அவன் ரட்சிக்கப்படவில்லை. Not delivered. அவன் விடுவிக்கப்படவில்லை. He is delivered. அவன் விடுவிக்கப்பட்டான். He is saved. அவன் ரட்சிக்கப்பட்டான். He is a true Christian. அவன் உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தான். Then we need to have that outlook, that thinking and that behavior. அப்படிப்பட்ட கண்ணோட்ட சிந்தனை நடத்தை அவனுக்கு இருக்கிறார்கள். He has a different kind of outlook. அவன் வித்தியாசமான கண்ணோட்டத்தை உடையவனாக. Verse 16. What are the characteristics of this world that we are talking about? நாம் பேசுகிறோமே இந்த உலகத்தின் குணாதிசயங்கள் தான் என்ன? It says, for all that is in the world, the lust of the flesh, the lust of the eyes, and the pride of life is not of the Father, but is of the world. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பிதாவினால் உண்டானவர்கள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவர்கள். Here we have once again a threefold description of the characteristics of this world. இந்த உலகத்தின் குணாதிசயம் இங்கே 3 விதமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Now I told you the cause of all the troubles of mankind is the world. இந்த உலகம் தான் மனுக்குலத்துடைய எல்லா பிரச்சனைகளும் காரணம் என்று நான் உங்களுக்கு சொல்றேன். Say, oh, people like Hitler, he must be cut off from this world. மக்கள் சொல்ல ஹிட்லர் போன்ற ஆட்கள்லாம் பூமியில இருக்கவே கூடாது என்று. And there are other people like that. அதுபோல இன்னும் சில ஆட்கள் they are the ones ruining this world. அவர்கள் உலகத்தை நாசமாக்குகிறார்கள். They are not ruining the world has ruined them. That's the Bible. That's what the Bible says. அவர்கள் உலகத்தை கெடுக்கிறவரை உலகம் முழுவதும் கெடுக்கிறது. வேதம் அப்படிதான் சொல்கிறது. Get it straight, my friend. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். They didn't ruin the world. The world ruined them and they in turn ruined the world. அவர்கள் உலகத்தை கெடுக்கிறவரை உலகம் முழுவதும் கெடுத்தது. ஆகவே இவர்கள் உலகத்தை கெடுத்து விட்டார். World did a job on them first. உலகம் முழுவதும் கெடுத்தது. Made Hitler the way he was. Hitler அப்படி இருந்தாலே அதுக்கு காரணம் என்ன? Made other dictators and murderers of this world. Other kings and terrible people of this world. The way they were. இந்த உலகத்தில் மற்ற சமூகங்கள் குற்றவாளி ஆட்களாக இருந்தார்களே, அவர்கள் அப்படி இருக்க காரணம் என்ன? What makes a man drink and come back and destroy his family? எந்த ஒரு தன்னுடைய மனைவி குடிக்க வைத்து அவன் மகன் குடும்பத்தை அழித்து நாசமாக்கும்படி செய்கிறது. What makes a man leave his job and take all the money and go and party and destroy it in 1 month? பணத்தை எடுத்துக்கொண்டு குடித்து வெறித்து ஒரு மாதத்தை எல்லாவற்றையும் அழித்து போட முடிய மனிதனை செய்கிறது என்ன? What makes a man the way he is today? மனிதன் இன்னைக்கு இப்படி இருக்கிறான் எனக்கு காரணம் என்ன? What is the cause of this ruin? இதற்கு நாசமானதற்கு காரணம் என்ன? Is there such unhappiness? மனிதன் அவ்வளவு சந்தோஷமற்ற நிலையில் இருக்கிறான். Why is there such misery in this world? ஏன் இந்த உலகத்தில் அவ்வளவு பரிதாபமான நடக்கைகள்? You people behave like this. மக்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள். Why do they live like this? ஏன் இப்படி வாழ்கிறார்கள்? Why do they rob and steal and fight? ஏன் திருடுகிறார்கள்? அவர்கள் களவாடுகிறார்கள், சண்டை போடுகிறார்கள். Why do they murder? ஏன் கொலை செய்கிறார்கள்? Why do they do all those things? ஏன் இந்த கொலையெல்லாம் செய்கிறார்கள்? I will say, தேவன் சொல்லுகிறது, the world has gotten into them. உலகத்தின் குணம் பிரவேசித்து விட்டது. Characteristics of the world are showing up through them. உலகத்தின் குணாதிசயம் அவர்கள் மூலமாக வெளிப்படுகிறது. What is the characteristic of the world? உலகத்தின் குணாதிசயம் என்ன? The world is first of all characterized by the lust of the flesh. முதலாவது மாம்சத்தின் இச்சை அவருடைய குணாதிசயம்.